ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே. வாசிக்கப்படும் நூலின் பெயர் துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும். இந்த நூலின் ஆசிரியர் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ஆவார். பக்கம் எண் 259. குருவே சரணம். ஆசிய கண்டத்தில் ஒரு அரசன் ஒரு மனிதனை குற்றவாளி என்று தீர்மானித்தான். அரசனுக்கு தலைவணங்காமல் இருந்ததே அதற்கு காரணமாகும். ஜனங்கள் தன்னை வணங்காவிட்டால் இந்த அரசனுக்கு கோபம் உண்டாகும். குற்றவாளியை நோக்கி அரசன் சொன்னதாவது: நான் எவ்வளவு கண்டிப்பான அரசன் என்றும் எவ்வளவு சக்தியுள்ளவன் என்றும் நீ அறிவாயோ? நீ இவ்வளவு அடாத காரியம் செய்ததற்கு உன்னை கொல்வேன் என்று நீ அறிய மாட்டாயோ? இவ்வார்த்தைகளை பேசிய அரசன் முகத்தில் அந்த மனிதன் காரி துப்பினான். எச்சிலை துப்பி ஒரு தரம் கடுமையாக விழித்து நோக்கினான். அரசன் கலங்கிவிட்டான். அப்போது அந்த மனிதன் சொல்கிறான்: ஏ மூடனே, ஏ பொம்மையே, என்னை கொல்வதற்கு சக்தியும் அதிகாரமும் உம்மிடம் இல்லை. என் எஜமானானவன் நானே. உன் முகத்தில் உமிழ்வதற்கு எனக்கு சக்தி இருக்கின்றது. உன்னை அவமதிப்பதற்கும் எனக்கு சக்தி இருக்கிறது. இந்த சரீரத்தை தூக்குவதற்கும் போட செய்வதற்கும் எனக்கே சக்தி இருக்கின்றது. என் சரீரத்திற்கு நானேதான் அதிகாரி. என் அதிகாரத்தினால்தான் முதலில் வருகிறது, பிறகுதான் இரண்டாம் தரப்பட்டமாக உனது சக்தி வெளிப்படுகிறது. அதே மாதிரி நீங்களே உங்களுக்கு அதிகாரி என்று உணருங்கள். அந்த சக்தியை அனுபவியுங்கள். எல்லா விஷயங்களிலும் உங்கள் ஆத்ம நிலையிலிருந்து நோக்குங்கள். பிறருடைய ஸ்தானங்களிலிருந்து பார்க்காதீர்கள். உங்கள் சுதந்திர நிலையை உணருங்கள். நீங்களே தேவாதி தேவன், மன்னாதி மன்னர், மேம்பட்டவர்கள் என்று அறியுங்கள். உண்மை நிலையை நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பீர்களாக. இந்த நூலின் ஆசிரியர் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ஆவார். குருவே சரணம். ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே.